போடா லூசு. மாநகரம் முழுவதும் மக்களுடைய ஒரே பேச்சு, எப்போது திருப்பூருக்கு எடப்பாடியார் வருவார் வருவார் என்று ஆர்வமோடு இருக்கிறார்கள். மக்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கின்ற வகையிலே ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக எடப்பாடியார் திருப்பூர் மாநகரத்திலே வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளிலும் காங்கேயம் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போன்று ரோட் ஷோ சிறப்பாக நடத்திருக்கிறார்கள். மக்களுக்கு புதிய கருத்துக்களை என்னென்ன செய்வோம் என்பதற்கான சாதனைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திருப்பூர் நகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குப்பை அல்லாமல் 20 நாள் 30 நாளா குவிந்து நகரமே மாநகராட்சி எல்லையே குப்பை நகரமாய் விட்டது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணவில்லை என்றால் விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி வாரியாக தனித்தனியாக போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாநகராட்சி நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறதா, செயல்படுகிறதா, வரி வசூல் செய்வதற்காக மட்டுமே ஒரு மேயரா என்கிற கேள்வி திருப்பூர் மக்கள் அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வருகிற வழியெல்லாம் பார்த்தேன். அங்கங்க மூளை முடுக்கள், தெருவோரம் எல்லா பக்கம் குப்பை, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லாரி அள்ளுகிற அளவுக்கு குமிந்து கிடப்பது இதுவரை வரலாறு காணாத ஒரு சோதனை, வேதனை. சொல்லுங்க, என்ன லெட்டர் எழுதினாருன்னு தெரியல. தமிழக முதலமைச்சர் செயல்பட முடியாத முதலமைச்சராக இருக்கிறார். தமிழகம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே பாலியல் வழக்குகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக அணிதினமும் இடிந்தெந்திரிச்சு பத்திரிகை பார்த்தால் தினசரி பாலியல் சம்பவங்கள். அதே போல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, எங்கு பார்த்தாலும் திமுகவினர் ஆடாவடி செய்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எதனால? ஊழல். அது போல நிலைக்குழு தலைவர் 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எதனால? கொள்கை காரணமா, ஊழல் காரணமா. இப்படி 7 பேர் ராஜினாமா பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் கிட்னி திருட்டுக்கு முக்கியமா இருக்கிறது திமுக. கிட்னி அதிகமாக திருடப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது திமுக எம்எல்ஏ உடைய மருத்துவமனையில. இதையெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு போய் மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார். ஏழை நெசவாளர்கள் தங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய கிட்னியை கொள்ளையடித்தவர்கள் மீது சரியான விசாரணை, சிபிஐ விசாரணை உடனடியாக நடத்தி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ உடைய மருத்துவமனையாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதயநிதியெல்லாம் ஒரு அரசியல்வாதிகளா? அவங்க அப்பா முதலமைச்சராக்கிறதுனால அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைய ஒரு துணை முதலமைச்சராக்கி வச்சிருக்காரு. முதல்ல அவர்கிட்ட இருந்து திமுக, அவருடைய விளையாட்டுத்தனத்திலிருந்து திமுகவை மீட்டுங்க. உதயநிதியுடைய விளையாட்டுத்தனத்திலிருந்து திமுகவை மீட்டு துரைமுருகன் மாதிரி எத்தனையோ சீனியர் இருக்கிறாங்க அந்த கட்சியில. நேரு இருக்கிறாரு, அவங்க இருக்காங்க, இவங்க மூத்த கட்சி தலைவர்களுக்கு சொல்லுங்க. ஒரு விளையாட்டு பிள்ளையை விட்டுட்டு ஸ்டாலின் வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருங்க பத்தியில நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திமுக சுயசார்புள்ள ஒரு கட்சி, நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி. அண்ணா திமுகவுக்கு 55 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 31 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி. பல்வேறு நன்மைகளை தமிழக மக்களுக்கு செய்த கட்சி அண்ணா திமுக. அண்ணா திமுகவுக்கு திருமாவளவன் எல்லாம் ஆலோசனை சொன்னாருன்னு நாங்க கேட்டுக்கிறோம். செயல்படுறது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் அதை நிலைநாட்டினாருன்னா சரி, அது செய்ய மாட்டேங்கிறாரு. காலையில ஒண்ணு பேசி, மதியானம் ஒண்ணு பேசி, சாயங்காலம் கம் தர்றாரு. அப்புறம் எல்லாம் ஸ்டாலின் கிட்ட போய் பார்த்து முடிஞ்சு அதோட வெளியே பேட்டி கொடுக்கும் போது பேட்டியில சரணாகதியா தெரியுது.